ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். Why is biblical context important? ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலையை மனதில் வைக்க வேண்டும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையோடு தான் அந்த குறிப்பிட்ட வேத பகுதியை நாம் வாசித்து அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பின் கீழாக தான் 2 நாட்களாக நாம் பல காரியங்களை 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் அடிப்படையில் பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் சில காரியங்களை இந்த தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். எப்படி நாம் மற்றவர்கள் நாம் பேசுகிற வார்த்தைகளை சரியான விதத்திலே சரியான அர்த்தத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறோமோ, அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தையையும் நாம் படிக்கும் பொழுது, அதை வாசித்து தியானிக்கும் பொழுது, அந்த சொல்லப்பட்ட வசனத்தினுடைய சரியான அர்த்தம் என்ன, அதை நாம் சரியான விதத்திலே புரிந்து கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை விட்டுவிட்டு நாமவே ஒரு அர்த்தத்தை யூகித்து கொண்டோ, ஒரு அசம்ஷன் இப்படி தான் இருக்கும் என்ற அடிப்படையிலே நாம் அந்த வசனங்களை நாம் அப்படியாக யூகித்து அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருவேளை இந்த வேதாகம புத்தகங்களை பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதினார்களே, உதாரணத்திற்கு பவுல், பேதுரு, இல்லாவிட்டால் பழைய ஏற்பாட்டிலே மோசே, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் நாம் நேரடியாகவே அவர்களிடத்திலே போய், நீங்கள் எழுதின இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, நீங்கள் எந்த காரணத்திற்காக இல்லாவிட்டால் எந்த அர்த்தத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைத்து இது எழுதினீர்கள் என்றெல்லாம் அவர்களிடத்திலேயே நேரடியாக போய் நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அப்படி யாருமே உயிரோடு இல்லை. ஆகவே நாம் அதை தவறாகவே நினைத்து கொள்ளலாம், நாமவே ஒரு அர்த்தத்தை யூகித்து கொள்ளலாம் என்று அர்த்தம் அல்ல. அதற்கு தான் ஒரு வழிமுறை இருக்கிறது, ஒரு கோட்பாடு இருக்கிறது. அது என்ன கோட்பாடு? கான்டெக்ஸ்ட், சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை. இதை நாம் மறந்து போகவே கூடாது. இதை நாம் அலட்சியப்படுத்தினோம் என்று சொன்னால், நான் என் இஷ்டப்படியெல்லாம் நான் வசனத்தை வாசிப்பேன், இங்கும் அங்குமாக ஒவ்வொரு வசனத்தை நான் எடுத்துக்கொள்வேன், நானாகவே அதற்கு ஒரு அர்த்தத்தை நான் கற்பிப்பேன் என்றெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தால், கடைசி நாளிலே ஆண்டவருக்கு முன்பாக நாம் தலை குனிந்து வெட்கப்படுகிற ஊழியக்காரர்களாக தான் நிற்க முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், வசனத்திற்கு நாம் உண்மையாக இருக்கணும். எழுதப்பட்ட ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் we have to be honest. நம்ம நேர்மையாக இருக்கணும். இந்த வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிறதுலே உண்மைதான். நாம் குறைவுள்ள மனிதர்கள், சில நேரங்களில் நாம் தவறுகிறோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் வசனத்தை வாசித்து அதை தியானித்து அந்த அர்த்தத்தை விளங்கிக் கொள்வதற்கு முன்பாக நாம் ஜெபிக்க வேண்டும். என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்த வேண்டும். நம்முடைய மனக்கண்களை அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் திறக்க வேண்டும். அவருடைய வசனத்தின் வார்த்தையின் மகத்துவங்களை, அதிசயங்களை பார்க்கும்படியாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால்தான் நமக்கு அந்த அர்த்தமே புரியும், உண்மை. ஆனால் அதற்கு ஒரு கோட்பாடு இருக்கிறது. வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பொதுவான கோட்பாடு என்ன? அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை நாம் மறந்து போகவே கூடாது, அதை அலட்சியப்படுத்தவும் கூடாது. இன்னொரு காரியத்தையும் நான் உங்கள் மத்தியிலே சொல்ல போகிறேன். இது பல கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அது என்ன? பைபிள் ஒரிஜினலாக எழுதும் பொழுது, அதாவது அவர்கள் அந்த கேனன் என்று சொல்லுகிறார்களே, பழைய ஏற்பாடை புதிய ஏற்பாடை மொத்தமாக ரெண்டும் சேர்த்து 66 புத்தகங்கள் தான் இருக்க வேண்டும் என்று. இது ப்ராட்டஸ்டன்ட் பைபிளில் தான் அந்த 66 புத்தகங்கள் இருக்கும். கேத்தலிக் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா 66 புத்தகங்கள் கிடையாது. அப்போது அந்த தள்ளுபடி ஆகமங்கள் எல்லாம் போய்விட்டு இந்த 66 புத்தகங்கள் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்களே. அப்போ அந்த ஒரிஜினலாக வேதாகமத்தை எழுதின நாட்களை குறித்து நான் சொல்கிறேன். உதாரணத்திற்கு பழைய ஏற்பாட்டிலே ஆகமங்களை எழுதின முதல் 5 புத்தகங்கள் எழுதின மோசே. அதே போல் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல், இவளெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களை எழுதும் பொழுதும் அவர் அதிகாரம் 1, அதிகாரம் 2, அதே போல் வசனம் 1, வசனம் 2 என்று அவர் அப்படியாக தொகுத்து, இல்லாவிட்டால் அதிகார பிரிவுகளாகவும் வசன பிரிவுகளாகவும் அவர் அதை எழுதவில்லை. நிருபம் என்று சொல்லும் பொழுது அவர் தொடர்ச்சியாக தான் எழுதினார். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை பாருங்கள். மத்தேயும் அப்படிதான். இது 1ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் மத்தேயு எழுதவில்லை. அவர் தொடர்ச்சியாக எழுதினார். இதே போல தான் பழைய ஏற்பாட்டில் இருந்த மோசே, அவரும் அப்படியாக தான் தொடர்ச்சியாக தான் எழுதினார். ஆக இன்றைக்கு மோசேயின் இடத்துல ஒருவேளை மோசே உயிரோடு இருந்து அவரிடத்துல போய் நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொல்லுங்கள் என்று சொன்னால் மோசேக்கு தெரியாது. அவர் எழுதினதெல்லாம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவ்வளவுதான் அவர் எழுதினார். அப்போ இந்த அதிகார பிரிவுகளும் வசன பிரிவுகளும் அதை தொகுத்து நமக்கு இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிறதே, நம்முடைய தமிழ் பைபிள் ஆனாலும் சரி, எந்த உலகத்தில் உள்ள எந்த மொழிபெயர்ப்பில் இன்றைக்கு பைபிளை திறந்து நம்ம பார்த்தாலும், இங்கிலீஷ் பைபிள் வேறு எந்த மொழியில் நம்ம எடுத்து பார்த்தாலும், இன்றைக்கு நமக்கு முன்பாக அதிகாரங்கள் இருக்கிறது, வசன பிரிவுகள் இருக்கிறது. இது யார் செய்தது? இது எங்கே இருந்து வந்தது? அதை தான் நான் உங்களுக்கு மத்தியிலே சுருக்கமாய் சொல்ல போகிறேன்.
13ஆம் நூற்றாண்டிலே ஸ்டீஃபன் லாங்டன்கிற ஒரு ஆர்ச் பிஷப், அவர் கேண்டர்பரி என்கிற ஒரு பகுதிக்கு ஆர்ச் பிஷப்பாக இருந்த ஒரு தேவ மனிதர், அவர் என்ன செய்தார், இந்த பைபிளில் முழுவதுமாக இருக்கிற புத்தகங்கள் 66 புத்தகங்களுக்கும் அவர்தான் அதிகார பிரிவுகளை கொடுத்தவர், அதிகாரங்களாக பிரித்தவர் அவர்தான். இது நடந்தது எப்போ? 1227ஆம் ஆண்டு கிபி. இது 13ஆம் நூற்றாண்டிலே இந்த ஸ்டீஃபன் லாங்டன்கிற தேவ மனிதர் இப்படியாக அதிகாரங்களாக அவர் பிரித்தார். அதே போல் கிபி 1448ஆம் வருடம் பழைய ஏற்பாடு புத்தகங்களை ஏற்கனவே அதிகாரங்களாக அந்த நேரத்தில் இருந்தது. அதை யூத ரபி ஒருவர், அவருடைய பெயர் நாத்தான், அவர் என்ன செய்தார், அவர் வசனங்களாக அதை பிரித்தார். பழைய ஏற்பாடு புத்தகங்களை மாத்திரம் வசனங்களாக இந்த யூத ரபி பிரித்தார். அதே போல் 1555ஆம் ஆண்டு கிபி ராபர்ட் ஸ்டெஃபனாஸ் என்கிற பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவர் புதிய ஏற்பாட்டில் ஏற்கனவே அதிகாரங்களாக இருந்த அந்த பிரிவை அவர் வசனங்களாக அவர் பிரித்தெடுத்தார். அப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த வசன பிரிவுகளை கொடுத்தவர் அந்த ராபர்ட் ஸ்டெஃபனாஸ் என்கிற தேவ மனிதர் தான். அப்போது ஒரிஜினலாக பைபிள் எழுதும் பொழுது அதில் ஆரம்பத்திலே கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கூட அநேக விசுவாசிகள் வேதத்தை வாசித்திருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் எப்படி வாசித்திருப்பார்கள்? அவர்கள் வாசிக்கும் பொழுது அதிகாரங்களும் வசனங்களும் இல்லை, தொடர்ச்சியாக தான் எல்லாரும் அந்த வசனங்கள் எல்லாம் இருந்தது அவர்களுக்கு முன்பாக. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வசதிக்காக நாம் எளிதாய் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை கண்டுபிடிக்க லகுவாக இருக்கும்படியாக தான் இந்த அதிகார பிரிவுகளும் வசன பிரிவுகளும் நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. உதாரணமாக யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அந்த இருப்பிடம் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை நாம் கண்டுபிடிப்பது, அதை தேடுவது ரொம்ப எளிது. ஆனால் அதே சமயத்தில் அந்த இருப்பிடமே தெரியாமல் ஒரு வசனத்தை எந்த விதமான உதவியும் இல்லாமல் நாம் தேடி கண்டுபிடிப்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆக இன்றைக்கு அந்த வசன பிரிவுகளும் அதிகார பிரிவுகளும் நமக்கு இன்றைக்கி ஆண்டுடைய வார்த்தையில் இருக்கிறது என்று சொன்னால், பல பேருக்கு பல பிரயாசங்களை முயற்சிகள் எடுத்து நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும், அவர்களுக்கும் நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் அதே சமயத்திலே நாம் ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அதிகார பிரிவுகள் வசன பிரிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கலாம், தியானிக்கலாம், தவறல்ல. ஆனால் எதை மனதில் வைத்துக் கொள்ளணும், ஏதோ ஒரு ஐசோலேட்டட் வேர்ஸ் என்று நாம் நினைக்கக்கூடாது. அதாவது இது மற்ற வேதாகமத்தில் இருக்கிற மற்ற வசனங்களுக்கும் இந்த வசனத்திற்கும் சம்பந்தமே இல்லாததை போல, இந்த வசனம் திடீரென்று எங்கெந்தோ வந்ததை போல நாம் அந்த வசனத்தை எடுத்து அதை வாசித்து அந்த அர்த்தத்தை அப்படியாக விளங்கி கொள்ளக்கூடாது. அதற்கு தான் அந்த வசனத்தினுடைய முந்தின வசனம் என்ன சொல்லுகிறது, பிந்தின வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த அதிகாரம் எதை குறித்து இருக்கிறது, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலே அந்த வார்த்தை அந்த இடத்துல வருகிறது, அதனுடைய சரியான அர்த்தம் என்ன, இது எல்லாம் நாம் பார்க்க வேண்டும். தட் இஸ் வை கான்டெக்ஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அதிகார பிரிவுகள் வசன பிரிவுகள் இருந்தாலும் ஆரம்பத்திலே அப்படியாக இல்லை. ஆகவே தான் இன்றைக்கு அந்த கான்டெக்ஸ்ட் சந்தர்ப்ப சூழ்நிலை மிகவும் முக்கியம். அதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு காரியத்தை நாம் ஒரு புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், குறிப்பாக பல நிருபங்களிலே நாம் பார்க்கிறோம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்க, இப்படி இருக்க, ஆதலால், ஆகவே, ஆனால் என்றெல்லாம் இப்படி இவ்விதமாக என்றெல்லாம் ஒரு வசனம், ஒரு குறிப்பிட்ட வசனம் ஆரம்பிக்கும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ அதனுடைய கண்டினியூட்டி, தொடர்ச்சியாக அதற்கு முந்தின வேத பகுதியை நாம் வாசிக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும். அதை தான் நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அந்த சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை மிகவும் முக்கியம். அதை நாம் மனதில் வைக்கணும். இதை நாம் அலட்சியப்படுத்தவே கூடாது. இதை நாம் அலட்சியப்படுத்தி விட்டால் என்ன ஆகும்? ஆளாளுக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம். இதிலே நாம் இன்றைக்கு அவனுடைய வசனத்தை வாசித்து அந்த சரியான அர்த்தத்தில் புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தினால்தான் ஆண்டவருக்கு முன்பாக நாம் வெட்கப்படாதவர்களாய் ஒரு நாளிலே நிற்க முடியும். இந்த சிந்தனையோடு நாம் இன்றைக்கு முடிக்கலாம். நாளை தினத்திலே இந்த தலைப்பின் கீழாக மற்ற காரியங்களை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை நாள் நம்மை நடத்துவாராக. ஆமென்.